வணக்கம். இப்போ நம்ம ஒரு கார் பேட்டரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுப்போம். ஸோ அவர் ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் அதை வாங்கிட்டு நமக்கு ஒரு புது பேட்டரியை மாற்றி கொடுத்துருப்பாரு. நம்ம காரை ஓட்டிட்டு வந்துடுவோம். ஸோ என்னைக்காவது நம்ம அந்த பழைய பேட்டரிக்கு என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? நானும் என்ன நினச்சேன்னா அது குப்பையில் போட்டுருவாங்க, இல்லை அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு இனிஷியலாக நினச்சது உண்டு. ஆனால் அது தப்பு. அவங்க வந்து குப்பையெல்லாம் போடுறது இல்லைங்க. நம்ம கொடுக்குற அந்த பழைய பேட்டரியில் பல கோடி ரூபாய் பொருளுற அர்பன் மைனிங்குள்ளே போகுதுங்க. ஸோ பூமியை தோண்டி உலோகத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குப்பையிலிருந்து மதிப்புமிக்க உலோகத்தை தேடி எடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மாபெரும் தொழிலாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போது வந்து ஆர்டே இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா August 5 7 வரைக்கும் IPO வந்து ஓப்பன் ஆகுது 2026. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனி பார்க்கும்போது வெறும் உற்பத்தி கம்பெனி கிடையாதுங்க, ஒரு மாபெரும் குப்பை மேலாண்மை, அதுக்கப்புறம் உலோக பிரித்து எடுக்கும் நெட்ஒர்க்காக இது செயல்படுது நம்ம புரிஞ்சுக்கலாங்க. 1993 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தமிழ்நாட்டை தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பேட்டரிலேருந்து இந்த பியூர் லெட்டு, அப்புறம் வந்து லீட் கால்சியம் அலாய், லீடு அனாட்டாமி அலாய், லீட் தின் அலாய், லீட் சில்வர் அலாய், லீட் கால்சியம் அலாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க டாப் 6 கம்பெனிலையும் ஒருத்தருங்க. ஸோ டாப் 6ல் இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கம்பெனிட்டு. இப்போ சைஸாக பார்த்தா சின்ன கம்பெனி, ஆனால் டாப் 6ல் இருக்காங்க. ஸோ ஆந்திராவில் இருக்கிற நாயுடுபேட்டை அப்படின்னு ஒரு இருக்குது. அங்கே தான் எங்களோட தொழிற்சாலை இருக்குங்க, மிகப்பெரிய தொழிற்சாலை. நான் பார்த்தீங்கன்னா March 2026 எங்களோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,04,025 மெட்ரிக் டன்னுங்க. இதே May 2026 பார்த்தீங்கன்னா 1,56,950 மெட்ரிக் டன்னுங்க. மிகப்பெரிய வளர்ச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துல இவ்வளோ பெரிய வளர்ச்சி காட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரி வந்து சென்னை அப்புறம் வந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் இவங்க ஃபேக்ட்ரி பக்கத்தில் அமர்ராஜா எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அவங்களோட பேட்டரி தயாரிப்பு நிறுவனம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஜிஸ்டிக் பலனாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்பர் இல்லை வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட போக்குவரத்து செலவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. பட் அதை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி லாஜிஸ்டிக் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால. இவங்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பொறுக்க இந்த மூலப்பொருளோட தேடல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரா மெட்டீரியல் ஈஸியெல்லாம் வாங்க முடியாது, குப்பையில இருந்து எடுக்கணும். இதோட ரீசைக்ளிங் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து ஃபார்மல் செக்டராக மாறிட்டு இருக்கும். நம்ம கூட நிறைய படித்தோம், ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த பேட்டரி நிறுவனங்கள் அவங்களோட ரீசைக்கிள் பேட்டரி வந்து 60% 70% வந்து பழைய பேட்டரி அவங்களே வாங்கி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. அதான் பேட்டரியை வந்து வேஸ்ட்டாக வெளியே போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அது பேட்டரியில் எப்படி பண்ண போகிறாங்க நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது இந்த செக்டாருக்கு அது பாசிட்டிவாகவே இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாடு ஃபுல்லாக இருக்கிற ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகிட்ட இருந்து, அதாவது குப்பை பொறுக்கிறாங்களா அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பேட்டரி பல விஷயங்கள் வாங்கிக்கிறாங்க. இது பத்தலைன்னா துறைமுகம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, வேறு நாட்டில் இருந்து கூட உலகத்தை வந்து இங்கே இறக்கிடுவாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இது ஒரு பலமாக இருக்குது, லாஜிஸ்டிக்காக ரொம்ப பலமாக தாங்க இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கம்பெனினா வாடிக்கையாளருக்கு பக்கத்தில் இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப உண்மையான பலமே. ஸோ அது இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து இந்த மறுசுழற்சி செய்த அந்த லீடு இருக்குல்ல, அதை வந்து கட்டியாக மாற்றுவாங்க. இப்போ கட்டியாக மாற்றி என்ன பண்ணணும், அவங்க எங்கே கொடுக்கணும், சீக்கிரமாக கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து துறைமுகமோ இல்லை பக்கத்துலேயே ஃபேக்ட்ரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கம்பெனிக்கு இது வந்து பெரிய பாசிட்டிவாக இருக்குங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா என்ன வருது, இவி இருக்குன்னு சொல்கிறோம், லித்தியம் அயன் பேட்டரிங்கிறோம், சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜி அப்படின்னு புது புது டெக்னாலஜி எல்லாமே உள்ளே வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி லீட் சார்ந்த பேட்டரி தயாரிக்கிற துணை நிறுவனம் இருக்குல்ல, ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஸோ பொதுவாக இந்த தொழில் வந்து ஒரு தேஞ்சிட்டு வர தொழில் மாதிரியே தெரியுது. ஸோ இந்த மாதிரி தொழில் ஃபியூச்சர் இருக்கா, அதை நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து பிக் பிக்சரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஈவி தாங்க ஃபியூச்சர், எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அண்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த ஈவிக்கான ஃபியூச்சராக கூட இருக்குது, அதுவும் ட்ரூ தான். ஆனால் இன்னைக்கு ரோட்டில் ஓடிட்டு இருக்கல ஆயிரக்கணக்கான கார் இருக்குல்ல, கோடிக்கணக்கான கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த லீட் பேட்டரி தான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறோங்க, செல்ஃபோன் டவரில் யூஸ் பண்ணுறோங்க, ஸோ பேட்டரியில் யூஸ் பண்ணுறோங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் யூஎஸ்பியில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்டரி நல்ல சீக்கிரம் அழிஞ்சு எனக்கு தோணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லித்தியம் அயனோட விலை கம்மி, பல மடங்கு விலை கம்மி, ப்ளஸ் எல்இடி பேட்டரி வந்து 99% மறுசுழற்சி பண்ண முடியும். ஸோ ரீசைக்கிள் செய்ய முடியும் இந்த மாதிரி லீட் பேட்டரியா. ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 10 years இந்த தொழில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். உங்களோட நம்பர்ஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும் எப்படி உங்களோட வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு. வருவாய் பாருங்கள், 2024 462 கோடிங்க. இதே 2026 1167 கோடிங்க, 58% வளர்ந்துருக்காங்க 2 வருஷத்தில். பேட் பாருங்களேன், பேட் வந்து 2025 விட 2026 84 கோடி, கிட்டத்தட்ட 185% வளர்ந்துருக்காங்க பேட் மட்டும்.
ஸோ ஒரு பெரிய வளர்ச்சி. ஏன்னா 2023 33 கோடியா இருந்துச்சு, 2024 8 கோடியா இருந்துச்சு, இப்போ 2024 84 கோடியா பாருங்க, கிட்டத்தட்ட 155% வளர்ந்துருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கலாம். நம்மளே இப்போ சொல்றோம், இப்போ பேட்டரி வந்து எல்லாருமே லித்தியம் அயனை போட்டுட்டு இருக்காங்க, பட் இந்த லீட் பேட்டரிக்கு ஏன் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, இல்லை இவங்க எதுவும் மேஜிக் பண்றாங்களா ஏமாத்துறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ 2 முக்கிய காரணம் இருக்கு வளர்ந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய எந்திரத்திறனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நிறைய லீடு வந்து உற்பத்தி பண்றாங்க. ஸோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால இது சாத்தியமாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதாவது ஈயத்தை தான் வந்து லீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த உலக சந்தையில வந்து ஈயத்தோட தேவை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அதிகமாக உற்பத்தி பண்ணாங்க, அது அதிகமாக சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அதனால தான் இந்த பேட் வந்து 150% வந்து அதிகமாக இருக்குங்க. அண்ட் எங்களோட ROI பாருங்களேன், பிரம்மாண்டமா இருக்குங்க, 81%. அண்ட் ROC 44%. அதுவே ஒரு ROI 15% இருந்தாலும் சூப்பர் கம்பெனி சொல்லுவோம். 81%. நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு ரீசைக்கிள் பண்ண தொழில், ரீசைக்கிள் பண்ற ஒரு கம்பெனிக்கு 81% ROI அப்படின்னு நம்பவே முடியல. ஸோ ROI நம்ம பொதுவாக பார்த்துட்டு நீங்க வந்து 100 ரூபாய்க்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத ROI. இவங்க வந்து 100 ரூபாய்க்கு 81 ரூபா சம்பாதிக்கிறாங்களா, அப்போ எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு பாருங்க அவங்களோட கெப்பாசிட்டியை. பட் நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ROIனா என்ன அப்படின்ட்டு. ஸோ ROIனா என்னன்னா, அவங்களோட சொந்த பணத்துல அவங்க சொந்தமா வச்சிருக்காங்க 100 ரூபாய், அந்த 100 ரூபாய்க்கு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா ROI. ஸோ அவங்க சொந்தமா வச்சிருக்க 100 ரூபாயில 81 ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் இது ஃபுல் பிக்சரை காட்டுமான காட்டாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ROCE பார்க்கணும். ROCE என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த பணம், கடனுக்கு வாங்குற பணம், மொத்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு அவங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ROCE அப்படிங்கிறது. ஸோ அது 44% இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இவங்க கடன் வாங்கினது, இவங்களோட சொந்த பணம், மொத்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க சம்பாதிக்கிறது 100 ரூபாய்க்கு 44 ரூபா சம்பாதிக்காங்க. இது ஒரு டீசெண்டா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1.25 இருக்குங்க. ஸோ இவங்க சொந்த பணத்தை விட கடன் வாங்குற பணம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதையும் நீங்க யோசிச்சுக்கணும். அது ஒரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இங்க. அதனால தான் ROCE வந்து அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கு. ROE 81%, ROCE 44%. ஏன்னா இவங்க கடன் வந்து சொந்த பணத்தோட அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு இவங்க ஐபோ வராங்க, முதல்ல அதை புரிஞ்சுப்போம். ஸ்டாக் ஏன்னா நல்ல ROE வச்சிருக்காங்க, ROCE வச்சிருக்காங்க, கம்பெனி நல்லா லாபம் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எதுக்கு இங்க ஐபோ வரும், எதுவும் வேல்யூ வந்து அதிகம் வித்துட்டு ப்ரொமோட்டர் வெளியே போறாங்க அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டேட்டா படி, எங்களோட கரண்ட் டேட்டா படி உங்களோட EPS வந்து பாத்தீங்கன்னா 3.32%. ஸோ ஆஃப்டர் ஐபோ வந்து 2.62 சொல்றாங்க. ஸோ ஸ்டாக் பிரைஸ் வந்து 50 to 53 வச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்கு. அதை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க இதோட PU கால்குலேட் பண்ணீங்கன்னா 15 to 19.7, அதாவது நீங்க 16 to 20 வச்சுக்கோங்க. ஸோ 16 to 20 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து 1 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிக்கு நீங்க 16 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கணும். அண்ட் இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு எப்பவுமே அதர் கம்பெனியோட கம்பேர் பண்ணணும். ஸோ இவங்க இதே செக்டார்ல இருக்க கம்பெனி 2 கம்பெனி இருக்காங்க. ஒன்று வந்து கிராவிட்டா இந்தியா அண்ட் பாண்டி ஆக்சைடு. ரீசெண்ட் ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்கிளிங். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட PU கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு இவங்க எல்லாத்தையுமே விட. அண்ட் RONW இவங்க எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட விலை வந்து அதுக்காண்டி கம்மி விலைன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஃபேர் வேல்யூன்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அண்ட் ஆஃப்டர் IPO வந்து என்ன மார்க்கெட் கேப் மட்டும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1670 கோடியா மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது சூப்பருங்க இந்த IPO பொறுத்த வரைக்கும். ஸோ IPO வந்து ஒரு டீசென்டான ரேட்லையும் வராங்க, கம்பெனி ஒரு நல்ல லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே. இவ்வளவு வச்சுட்டு இவங்க IPO வரணும். அதுவும் வெறும் 426 கோடி IPOங்க இந்த கம்பெனி. ஸோ இந்த 426 கோடியில் பார்த்தீங்கன்னா 106 கோடி OFS, 320 கோடி ப்ளஸ் ஃப்ரெஷ் இஷ்யூங்க. ஸோ OFS அந்த 105 கோடி கிளாஸ் ப்ரொமோட்டர் வித்துட்டு போறாங்க. அதாவது அவங்க வந்து சந்தீப் அகர்வால், நிகுஞ்சின் அகர்வால் இவங்க எல்லாருமே அவங்களோட இதாவது வித்துட்டு போறாங்க. 0 ரூபீஸ் அவங்க ஸ்டாக் கிட்டத்தட்ட 53 ரூபாய் வித்துட்டு போறாங்க. ஓகே, நம்ம நிறைய ப்ரொமோட்டர் விற்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வித்துட்டு போனதான் நமக்கு டேஞ்சர். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வித்துட்டு போகல, அதை கொஞ்சம் பாசிட்டிவ் பார்ப்போம். ஸோ OFS பற்றி பெருசாக ஒரு பண்ணிக்க வேணாம். OFS வந்து 106 கோடி, மிச்சம் இருக்க 320 கோடி இந்த ஃப்ரெஷ் இஷ்யூக்கு வரும். அந்த 320 கோடியில் 220 கோடி வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 20 கோடி வந்து கடன் அடைக்க யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கடன் நிறைய இருக்கான்னு பார்த்தா அவங்க கடன் நிறைய இருக்கு, பட் அவங்க அதை விட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் நிறைய ஒதுக்கியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ 70% கிட்டத்தட்ட அந்த 320 கோடியில் 70% ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த தொழில் அவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுதா? அப்போ நம்ம இப்போ லாஸ்ட் கம்பெனி கூட பார்த்தோம், ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுற கம்பெனி, கொஞ்சம் ரிஸ்கா இருக்க கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஸ்கிராப் டீலர்ல இருந்து இதை நம்ம யோசிச்சு பார்த்தா தான் இங்க ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு தேவை இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுங்க. நீங்க வந்து ஒரு குப்பை பொறுக்கிட்ட போய் நான் எனக்கு வந்து நீங்க வந்து பேட்டரி பல பேட்டரியில நீங்க என்னென்ன வச்சிருக்கோம் இதில் கொடுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு இல்லை 3 மாசம் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படிங்கிட்ட அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா? சிரிச்சுட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கிளம்புன்றாங்க. ஸோ நம்ம வந்து இவங்க ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் காஸ்ட் பே பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணோம், குப்பை பொறுப்பு கொண்டு இவங்க காசு கொடுத்து முதல்ல அந்த பல பேட்டரி இல்லை ரீசைக்கிள் பண்ண போற என்னமோ அதெல்லாம் வாங்கிட்டு இவங்க அப்புறம் இவங்க ஃபேக்டரியில வச்சு அதை ரீசைக்கிள் பண்ணி எல்லாமே இவங்க தயாரிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரீசைக்கிள் பண்ணி நல்லா பியூரிட்டி பண்ணி எல்லாம் தயாரிச்சு இவங்க யாருக்கு விற்க போறாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி விற்க போறாங்க. ஸோ கார்பரேட் கம்பெனி அமர் ராஜா அந்த மாதிரி பெரிய பேட்டரி நிறுவனம் விற்க போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு உடனே காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து காசு வர ஒரு 90 நாள் ஆகும், மினிமம் 90 நாள் ஆகும், இல்லை 60 நாள் கூட ஆகலாம். ஸோ இந்த இடைப்பட்ட நாள் இருக்குல்ல, இதுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல். இதை நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இங்க இந்த கம்பெனிக்கு இதுதான். ஸோ இந்த இடைப்பட்டில் தேவைப்பட அந்த நாள் இருக்குல்ல, அவங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்ககிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு இவங்க ஃபேக்டரியில வர தயாரிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்து வாங்குறது கிட்டத்தட்ட மினிமம் 60 to 90 days ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் இவங்க கையில இருந்து தான் போடணுங்க.
அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக 220 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கம்பெனி பயங்கரம் வளர்ந்துட்டு வருது. ஸோ அதனால 220 கோடி எடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஒதுக்குறதுனால இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க, பெருசா இன்னும் உற்பத்தி பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கம்பெனி வளர வர இந்த ஒர்க்கிங் கேபிட்டலோட தேவை வளர்ந்துட்டே வருது. ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம இதை ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். இது நெகட்டிவ் எடுக்க ஒண்ணுமே இல்லைங்க. சோஃபா இது கம்பெனி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. தெருவில் விற்கிற ஒரு குப்பை அவங்க வெளிநாட்டுக்கு விற்கிற ஒரு பயணம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நானே போய் ஆரம்பிக்கலாம், நானே ஒருத்தர் குப்பை வாங்கி இந்த ஃபேக்டரிகளுக்கு இந்த ரீசைக்கிள் பண்ற ஃபேக்டரியில் அவங்க ரீசைக்கிள் பண்ணி எல்லாம் விற்க முடியாதா? அண்ட் எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இந்த தொழில் எடுத்து ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதுதான் காம்படிட்டிவ் எஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க குப்பையை வாங்கிடலாம், அது ரீசைக்கிள் பண்ணிடலாம், ஆனால் பியூரிட்டியோட விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க அதில் ரொம்ப கிங்கா இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஒரு லீடு வச்சிருக்காங்க, RED லீட் 9997 அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் LMEன்னு சொல்லுவோம். அதில் அது மாதிரி நம்மளோட இந்தியாவில் இருக்க MCX இதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நீங்கள் அதுவும் லண்டன் எக்ஸ்சேஞ்சிலலாம் நீங்கள் அங்கீகரிக்கப்படுறது பெரிய பெரிய விஷயங்க. ஸோ அதுக்கு பியூரிட்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்களோட பியூரிட்டி என்ன சொல்கிறாங்க, 99.97ங்க, இல்லைன்னா 99.985 இந்த பியூரிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அவங்க முதல்ல அப்ரூவே பண்ணுவாங்க. ஸோ இதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ இது ஒரு பெரிய பெரிய விஷயங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் ரீசைக்கிள் ஒரு பேட்டரி பண்ணி நீங்கள் விற்கிறீங்கன்னா வாங்குற கம்பெனி, அதாவது உங்களோட அமர்ராஜா மாதிரி பெரிய கம்பெனி என்ன ஒரு பியூரிட்டி என்ன செக் பண்ணுவாங்க. ஸோ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே பியூரிட்டி வச்சிருக்கோம், எங்களோட அங்கே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க கரெக்டாக. ஸோ இது எங்களுக்கு ஒரு குளோபல் பாஸ்போர்ட் மாதிரி செயல்படுதுன்னா இவங்க பியூரிட்டியை அந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக குப்பையை வாங்கிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி பியூரிட்டி நிரூபிச்சு விற்கிறது தான் சவால். ஸோ அதை இவங்க பண்றதுனால இவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குன்னு நம்ம இதில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் இந்த மாதிரி 7க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆல்ரெடி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிக் கிளைண்ட்ஸ் அதுன்னு சொல்றாங்க. ஸோ உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலையும் இவங்க ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தரமான லீடை தயாரிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஸோ அண்ட் நம்ம இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது லீடு ஒரு கமாடிட்டிங்க. ஸோ இதோட ரேட் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்கலி ஒரு கமோடிட்டி பிஸ்னஸ். அந்த கமோடிட்டி பிஸ்னஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் நிறைய இருக்கும். ஏன்னா நம்மளால கணிக்க முடியாது ரேட் எப்படி வருது இப்படி வருதுன்னு. ஸோ இதுதான் இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பழைய பேட்டரி வாங்குறாங்க, லீட் தயாரிக்கிறாங்க, இன்னைக்கு ரேட் ஒரு ₹100 இருக்கு. அவங்க விற்க போற டயத்துல அது ஒரு ₹80 ஆயிடுச்சு, ₹50 ஆயிடுச்சுன்னா லாஸ் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஹெட்ஜிங் பண்றாங்க. ஸோ இதான் ஹெட்ஜிங் பண்ணி தங்களை சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன பண்றாங்க, இந்த லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் MCXல போய் இந்த லீடுக்கான ஃபியூச்சர் ரேட்டை கண்டுபிடிச்சு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிடுறாங்க. ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இவங்க பாதுகாக்குதுங்க விலை ஏற்றத்துல இறக்கத்துல இருந்து. இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஒரு இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்றாங்க, ஒரு பியூரிட்டி நிரூபிச்சிருக்காங்க, அப்புறம் நியாயமான விலையில வராங்க. இதெல்லாம் பார்க்க சூப்பர் கம்பெனியா இருக்கு. பட் இதை மட்டுமே பார்த்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கம்பெனியும் ஒரு ப்ராப்ளம் இருக்க போது இந்த கம்பெனி அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது ரிஸ்க் என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் இது உங்களோட ஃபர்ஸ்ட் லிஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கம்பெனி வரும்போது எடுத்தோன்னு அவங்க இது வரைக்கும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. இந்த ரேட்டோ நியாயமான ரேட்டோ நமக்கு தெரியாது. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது ரா மெட்டீரியல் வரது குறைஞ்சாலோ இல்லை இதே செக்டர்ல போட்டி அதிகமானாலோ இவங்களோட உற்பத்தி பயங்கரமா குறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உற்பத்தி குறைஞ்சுன்னா லாபமும் பயங்கரமா குறையும். ஸோ அந்த சான்சஸும் இந்த கம்பெனியில் ரொம்ப அதிகமா இருக்கு. ரீசைக்கிள் பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டா தோணுங்க. ஏன்னா ஒரு மறுசுழற்சி பண்றோம், சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விதமா பண்றோம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த லீடு இருக்குல்ல, ஸோ இது ஒரு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததுங்க. அதாவது அது ரொம்ப ஹசார் மெட்டீரியல் சொல்லுவாங்கல்ல, அந்த வகையை சார்ந்தது. இந்த லீடை தயாரிக்கும் போதோ இல்லைன்னா அது ஒரு கழிவுகளை வெளியே எடுக்கும் போதோ ஒரு சின்ன தப்பு நடந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமா இது இம்பாக்ட் ஆகும். நம்ம ரீசனா பார்த்தோம், இந்த அது கணேசா எக்கோ சிஸ்டமா ரீசைக்கிள் அந்த சைக்கிள் இந்த மும்பை பூனே ரெயின் வந்துச்சு இல்லை, அதுல பாத்தீங்கன்னா அந்த குப்பை குடங்கு விழுந்து ஒரு கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம அந்த நியூஸ்ல கூட பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படிலாம் ஆச்சுன்னா மாசு கட்டு வாரியம் இவங்களோட லைசன்ஸை கேன்சலே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்து, ஏன்னா நச்சு தன்மை நிறைய இருக்கு. அப்போ என்ன ஆகும், நம்ம அந்த கம்பெனி மொத்தமாக க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்ட் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல நீங்க தொடர்ந்து என்ன பண்ணணும், அவங்க உங்களுக்கு கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களோட லைசன்ஸ் ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கரெக்டாக பண்றீங்க, இது ஒரு குட்டு தான். பட் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படி இப்படி சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கம்பெனி நடத்த முடியாது இல்லையா? ஸோ நீங்க அதெல்லாம் அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நார்ம்ஸ் ஆஃப் 100% ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால் கம்ப்ளைண்ட் ஆப்ரேட் பண்ண முடியும். சின்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா கூட கவர்மெண்ட் நினைச்சா உங்களை எடுத்து ஒரே நாள் மூட வைக்க முடியுங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சின்ன விதிமீறல இந்த நிறுவனத்தோட பேரை கெடுத்துரும். ஸோ ஒட்டுமொத்த தொழிலுமே பாதிக்கப்பட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் இந்த கம்பெனியில் இருக்குங்க. இப்போ இதுதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி நான் பார்க்குற ரிஸ்க் இந்த 3 ரிஸ்க் தான். மற்றபடி இந்த கம்பெனி குட்டா தான் இருக்கு. ஸோ அது போக இவங்க 2021 தான் மேனுஃபேக்சரிங் வந்திருக்காங்க. ஸோ 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 2021 தான் மேனுஃபேக்சரிங் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 5 years ஹிஸ்ட்ரி தான் இந்த கம்பெனியில் இருக்கு. நம்ம அதையும் யோசிச்சுக்கணும். லாங் டர்ம் ஹிஸ்ட்ரி இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி ஃபிளாக் இருக்குங்க. இந்த கம்பெனி வந்து ROC வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா ஜனவரி 2026 வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன இதுதான், பட் நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ ஃபைனலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு அபாரமான வளர்ச்சி காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாமே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு கிட்டே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ அர்பன் மைனிங்கில் ஒரு பெரிய நிறுவனமாக இவங்க திகழ்ந்துட்டு இருக்காங்க. நியாயமான விலையில் தான் IPO வராங்க. அதே நேரத்தில் ஹியூஜ் நெட்வொர்க் கேபிட்டல் தேவைப்படும் இந்த கம்பெனிக்கு. கடுமையான சுற்றுச்சூழல் விதிகளை வந்து ஃபாலோ பண்ணணுங்க இந்த தொழில். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு IPO கம்பெனியோ ஒரு பேசிக்காக ஒரு கம்பெனியில் நம்ம வந்து ஒரு குறைந்த கால லாபத்தை பார்த்து எப்பவுமே வாங்கக்கூடாதுங்க. ஸோ நிறுவனத்தோட அடிப்படைகள் என்ன, அவங்க வந்து திரட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா தான் நமக்கு அந்த கம்பெனியோட லாங் டைமாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஐ ஹோப் எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அட்வான்ஸ் லித்தியம் அயான் அப்படிங்கிற வந்து டெக்னாலஜி நோக்கி ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி பேட்டரி பக்கம் தான் போயிட்டு இருக்கும். அதுதான் ஃபியூச்சரும் கூட. நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் இந்த லீட் டெக்னாலஜி பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி புது டெக்னாலஜி வர இந்த லித்தியம் அயன் பேட்டரி ரீசைக்கிள் இவங்க போக போறாங்களா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இப்படி இவங்களை மாத்திப்பாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி மாத்திப்பாங்களா, இல்லைன்னா இந்த பழைய லீட் கூட சேர்ந்து இவங்களும் அழிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி நீங்க உங்களுக்கே கேட்டுக்கிட்டு இந்த கம்பெனில வந்து அட்வைசரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவாயிடுங்க. இவ்வளவு நேரம் உங்களோட டைம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.